வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 6ல் எளிய மொழிபெயர்ப்பு இதிலிருந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். இந்த டாப்பிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா நம்ம பொது தமிழுக்கு எல்லாத்துக்குமே பார்த்த மாதிரி இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 285 கொஸ்டின் கிட்ட இருக்குது. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ளஸ் ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஜென்ரல் தமிழ்லேருந்து ஒரு 70 கொஸ்டின் கிட்ட இருக்குது. மீதியெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ 6th to 12th இருக்கிற புக்கில் இருந்து தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஆங்கிலம் டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களும் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இதில் பார்த்திங்கன்னா யூனிட் 4ம் யூனிட் 6ம் சேம் தான் சொல்லப்போனால். இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின். ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் பனிக்கூழ். எக்ஸாம்பிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டு. கிராண்ட்ஃபாதர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் தாத்தா. அட்மிஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் சேர்க்கை. அட்மிஷன் அப்படின்னா சேர்க்கை. நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் பன்முக தொடர்பு. மல்டிமீடியா அப்படின்னா பன்முக தொடர்பு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் செல்ஃபோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் தொலைபேசி. செல்ஃபோன் தொலைபேசி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஹிப்போக்ரஸி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதில் தவறான சொல் தான் கேட்டிருக்காங்க. மற்ற இந்த கபட நாடகம், கபடம், பாசாங்கு இதெல்லாமே சரி. இதில் கபாடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கு தவறானது. அதாவது ஹிப்போக்ரஸி அப்படின்னாவே பாசாங்கு காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கபட நாடகம், கபடம், பாசாங்கு எல்லாமே ஒரே மீனிங்கில் இருக்கிறது தான். இதுக்கு வராதது இந்த ஆப்ஷன் பி கபாடம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்செஸ்டார் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் முன்னோர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வேஜர் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் சரியானது எது? இதுக்கான ஆன்சர் கூலி வாங்குபவர். வேஜர் அப்படின்னா கூலி வாங்குபவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சாண்டல் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருள் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது? மணல். மற்றபடி பார்த்தீங்கன்னா பாதரட்சை, செருப்பு, சந்தன மரம் இதெல்லாம் இந்த சாண்டல் அப்படிங்கிற பொருளில் வர்றது. இந்த மணல் அப்படிங்கிறது மணல்னா ஸ்டாண்டு அப்படி தான் வரும். ஸோ இது தான் பொருந்தாது. இதில் தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சப்பர்லெஸ் அப்படின்னா இரவு உணவற்ற. சப்ளாண்ட் அப்படின்னா குப்புறத்தள்ளு. சஃபு தொய்வுடைய. சப்ளிமெண்ட் துணை நிறைவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பைரட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கடற்கொள்ளையர். பைரட் கடற்கொள்ளையர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா டூம் அப்படின்னா குவிந்த கூரை, டூயன் அப்படின்னா பிரபலமானவர், டியூரஸ் அப்படின்னா விருப்பம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு வற்புறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். டியூரஸ்னால் வற்புறுத்துறது, விருப்பம் கிடையாது. ஸோ இதுதான் பொருந்தாத இணை. டூல் அப்படின்னா மானிய சலுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது? இது பார்த்திங்கன்னா இழு, வலை, தடை இதெல்லாமே சரி. இதில் தவறானது என்னென்னா சுமை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக. இதில் பார்த்திங்கன்னா கேம்பர் அப்படின்னா கற்பூரம். சாய்டு அப்படின்னா பிக்கு 3 சலசலப்பு. கேஎஸ் அப்படின்னா கலவரம். கேனார்ட் அப்படின்னா பொய்க்கதை. கேம்பர் அப்படின்னா கற்பூரம். சாய்டு அப்படின்னா சலசலப்பு. கேயாஸ் அப்படின்னா கலவரம். கேனார்ட் அப்படின்னா பொய்க்கதை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக. மிஸ்ஹேப் அப்படின்னா விபத்து. மிஸ்ரபிள் அப்படின்னா துக்ககரமான. மிஸ்டீட் அப்படின்னா கெட்ட செயல்.
மிஸ்லே அப்படின்னா தவறான சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மிஸ்லே அப்படின்னா தவறான வழி, தவறான சொல் கிடையாது, வழி. அதனால் இதுதான் பொருந்தாத இணை. மிஸ்லே அப்படின்னா தவறான வழி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஃபேன்ஃபேர் அப்படின்னா எக்கால முழக்கம், ஃபேங்கிள் அப்படின்னா நாகரீகம், ஃபேன்டைல் அப்படின்னா வீட்டுப்புறா, ஃபேன்டைல் அப்படின்னா வீட்டுப்புறா, ஃபேசல் அப்படின்னா இணக்கமுள்ள, ஃபேசியல் அப்படின்னா இணக்கமுள்ள. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இழுக்கல் உடையிலி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல், அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்க. இங்கே ஊற்றுகோல் அற்றே அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்டாஃப். இழுக்கல் உடையள்ளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இதில் ஊற்றுகோல் அப்படிங்கிறதுக்கான இணையான ஆங்கில சொல் ஸ்டாஃப். நெக்ஸ்ட்டு, நம்மார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அஃப்ளிக்ஷன். நடலை அப்படிங்கிறதுக்கு இணையான ஆங்கில சொல் அஃப்ளிக்ஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொறுத்துக. ரிட்ஜ் அப்படின்னா உச்சி, அதாவது மேடு, முகடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிட் அப்படின்னா நீக்கு, ரிட் நீக்கு. அடுத்து ரைஃப் அப்படின்னா நிறைந்து, ரைஃப் நிறைந்து. நெக்ஸ்ட்டு ரிஃப்ட் அப்படின்னா பிளவு, ரிஃப்ட் பிளவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்னென்னா மோல்டு. மோல்டு அப்படின்னா 4 அச்சு, மோல்ட் அப்படின்னா குன்று, மவுண்ட் அப்படின்னா மண்மேடு, மவுண்ட் அப்படின்னா மோல்டு அப்படின்னா அச்சு, மோல்ட் அப்படின்னா உதிர்னு அர்த்தம், மவுண்ட் அப்படின்னா மண்மேடு, மவுண்ட் அப்படின்னா குன்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிக. பர்சான்ஸ் அப்படின்னா அநேகமாக, இது சரி. பர்ஃபரேட்டர் அப்படின்னா துளையிடுபவர், இதுவும் சரி. பர்ஃபார்ம் அப்படின்னா துளைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் பர்ஃபார்ம் அப்படின்னா ஒரு செய்யறது, செயல்படுத்துதல், இந்த மாதிரி வரும். ஸோ பொருந்தாத இணை இதுதான். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் அப்படின்னா முழு நிறைவு, இதுவும் சரி. இதில் பொருந்தாதது இந்த பர்ஃபார்ம், துளை அப்படிங்கிறது தான் பொருந்தா இணை. நெக்ஸ்ட்டு, பொருத்தம் இல்லா சொல்லை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா கஜோல் அப்படின்னா மருட்டி இசைவு, கஜோல்மெண்ட் அப்படின்னா மருட்டி வசப்படுத்துதல், கெய்டிஃப் அப்படின்னா இணங்கச்சேன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறானது. இது பார்த்திங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணால் கெய்டிஃப் அப்படின்னு போட்டால் அது தமிழில் கெய்டிஃப் அப்படின்னே வருது. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க, இதனோட மீனிங் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கஜோலரி அப்படின்னா பசுப்புதல், இதில் பொருத்தம் இல்லாத இணை என்னென்னா இந்த ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஃபர்ஃபெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது? இதில் எது தவறானதுன்னு தான் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஒன்று சேர், மற்றதெல்லாம் பாருங்கள் தவிர், விளக்கு, வேறு பக்கமாக திருப்பு. இதை மாதிரி எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம மற்ற 3 எது ஓரளவுக்கு ஒரே இதாக வருதோ, ஒற்றுமையாக இருக்கோ, அதை வச்சு கூட இன்னொரு அந்த 4வது ஆப்ஷன் எது வேறுபட்டு இருக்கோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணலாம், நமக்கு மீனிங் தெரியலனா கூட. ஃபார்ஃபெண்ட் அப்படின்னா ஒன்று சேர், இதுதான் தவறானது. நெக்ஸ்ட்டு, செல்லாக் அப்படின்னா அரக்கு அப்படின்னு அர்த்தம், செல்லாக் அரக்கு. சல்ஃபிஸ் அப்படின்னா கிளிஞ்சல் உயிரி, சல்ஃபிஸ் கிளிஞ்சல் உயிரி. சலேவ் அப்படின்னா தள்ளிப்போடு, சல் அப்படின்னா மேலோடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. அதாவது செலாக் அப்படின்னா அரக்கு, செல்ஃபிஸ் அப்படின்னா கிளிஞ்சல் உயிரி, செல்வ் அப்படின்னா தள்ளிப்போடு, செல் அப்படின்னா மேலோடு. இதுக்கான ஆன்சர் 2, 1, 4, 3. என்னோடய ப்ரொனவுன்ஸ்லாம் எதுவும் தப்பாக இருந்தால் சாரி, நீங்கள் ஆனால் சரியாக படிங்க, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சரியாக படிங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒயிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர்
மிகச்சிறிய அளவு. இப்போ ஒயிட் வந்திருந்தால் தான் வெண்மை அப்படின்னு வந்திருக்கும். இது ஒயிட் அப்படிங்கிறது மிகச்சிறிய அளவு. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய் செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தி, க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி, லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு. இது பார்த்திங்கன்னா இந்த செய்தியை பற்றி ஒரு லெசன், செய்தித்தாள் வடிவமைப்பை பற்றி ஒரு லெசன் இருக்கும் இந்த ஓல்டு சமச்சீர் புக்கில், அதிலிருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எவோக் இது அவோக் அப்படின்னு படிக்கணும். இதுக்கான ஆன்சர் அலை. அடுத்து இவால்வ் அப்படின்னா வெளிப்பாடு. அவின்ஸ் அப்படின்னா நிருபி. எவிக்ட் அப்படின்னா அகற்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டிசைட்ஃபுல் பர்சன். சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசைட்ஃபுல் பர்சன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இதில் ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசைர். இதுக்கு முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா. டிட் ஃபார் டேட் பலிக்கு பலி. ஒர்க் இஸ் வர்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் அப்படின்னா அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. இக்குறட்பாவில் நுணங்கிய எனும் பொருளுணர்த்தும் ஆங்கில சொல் இன்டெலிஜென்ட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இன்டெலிஜென்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நேர பிற. மேற்கண்ட குறட்பாவில் இடம்பெறும் ஆகுல என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல்லை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓவேசன். நெக்ஸ்ட்டு, டப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது சரியானது. ஒலிச்சேர்க்கை. டப்பிங் ஒலிச்சேர்க்கை. ட்ராலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் நகர்த்தும் வண்டி. நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. இன்டர்நெட் இணையம், சர்ச் என்ஜின் தேடுபொறி, ஜேர்னல் மின் இதழ், புக் மின் நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட்டு, டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. டப்பிங் அப்படின்னா ஒலிச்சேர்க்கை, டைரக்டர் அப்படின்னா இயக்குனர். நெக்ஸ்ட்டு, வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராசேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கட்செவி அஞ்சல். வாட்ஸ்அப் அப்படிங்கிறத இந்த முனைவர் மா ராசேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்செவி அஞ்சல் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிற்றுணா. ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா. சிற்றுண்டி, சிற்றுணவு, சீரான உணவு, சிற்றுணா. இது என்னன்னு பார்த்துக்குங்க. இதுக்கு சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுண்டி வரலாம் தானே. இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்குங்க. சிற்றுணான்னு கொடுத்துருக்காங்க, ஸ்நாக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்ஸ்டிங்க்ட் எனும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் இயற்கை அறிவு. இன்ஸ்டிங்க்ட் எனும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் இயற்கை அறிவு. திருத்தப்படாத அச்சுப்படி, இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க. கிரீன் ப்ரூஃப். திருத்தப்படாத அச்சுப்படி கிரீன் ப்ரூஃப். ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் யாது. இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இந்திய வாரிசுரிமை சட்டம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் படவீழ்த்தி. ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மைட் இஸ் ரைட், இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். மைட் இஸ் ரைட், இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால்.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டென்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குளிரூட்டும் பெட்டி. ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா குளிரூட்டும் பெட்டி. இதில் பாருங்கள், குளிர்சாதன பெட்டி, குளிர்காக்கும் பெட்டி, குளிர்பதன பெட்டின்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த குளிர்சாதன பெட்டின்னு பார்த்தா இதுவும் சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு கரெக்டாக பார்த்துக்குங்க, குளிரூட்டும் பெட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸ்மார்ட் ஃபோன், திறன்பேசி. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி. ரிட்ஸ் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் சட்ட ஆவணங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு, அதாவது அழகியல், முருகியல், இயற்கை வனப்பு எல்லாமே வரும் ஆஸ்தட்டிக் அப்படின்னா. ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு. கிரீன் ரூம்ஸ் பாசறை. எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். இதுக்கான ஆப்ஷன் சி 2, 3, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. உருபன் மோர்ஃபிம், அதாவது மோர்ஃபிம். ஒலியன் ஃபோனிம். அகழ்வாய்வு எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் எபிகிராஃபி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 2, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. செக் அப்படின்னா காசோலை. ஃபைல் கோப்பு. விசா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிக. மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள். ஹெர்ப்ஸ் மூலிகை. ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. ஜீன் பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து மரபணு. ஸோ பொருந்தா இணை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜீன் பக்க விளைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. இதில் பொறுத்துக. ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். டர்னட்டோ சூறாவளி. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. விரில்விண்ட் சுழல் காற்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா வருமான வரி அலுவலகம். வருமான வரி அலுவலகம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒலி நகல். ஒலி நகல். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? புதை சாக்கடை. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா புதை சாக்கடை. ரேஷ்னல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு. ரேஷ்னல் பகுத்தறிவு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிந்து பொறுத்துக. வவ்வல் உயிரெழுத்து. கான்சனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் ஒரு மொழி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் மருத்துவமனை. ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் மருத்துவமனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க. ஃபோல்க் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள். ஃபோல்க் ஆர்ட்ஸ் நாட்டுப்புற கலைகள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி. கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்கக்கட்டி. வில்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. தமிழ் சொல் அறிவோம். கிராப் அப்படின்னா செதுக்கி. கிராப் செதுக்கி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ஃபிக்சன் எனும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு. ஃபிக்சன் புனைவு. ரெனாசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரெனாசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் பேராளர். டெலிகேட் பேராளர். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. அக்ரானமி உளவியல். அக்ரானமி அப்படின்னா உளவியல். இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்லேருந்து எடுத்தது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4th யூனிட்டில் கலைச்சொற்களில் பார்த்தல அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லையும்
நம்ம 4th யூனிட்டில் கலைச்சொற்கள் பிறமொழி கலைச்சொற்களுக்கு வந்து தமிழ் சொல் அந்த இதில் பார்த்தோம்ல அதே தான் இதில் மேக்ஸிமம் 6th புக்கிலிருந்து 12th புக்கிலிருந்து 6th to 12th புக் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதே தான் திரும்ப கேட்டிருப்பாங்க, அதே தான் வரும். நம்ம பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு, கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல் ஆனால் நீதின்னு கொடுத்துருக்காங்க. சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளி ஆனால் தொழில் வரின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளின் அப்படின்னா ஒழுக்கம் ஆனால் வழிகாட்டின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது லிட்ரஸி கல்வி அறிவு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதில் எஸ்கவேஷன் அப்படின்னா அகழ்வாய்வு, எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல், ஹீரோஸ்டோன் நடுகள், இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானதை குறிப்பிடுக. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து ஆனால் மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, இங்கே ஆயுத எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து, இதுதான் சரியாக இருக்குது. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் ஆனால் உயிரெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் பொருந்தா இணையை கண்டறிக. இதில் வந்து பொருந்தா இணை கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று ஆனால் சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுதான் பொருந்தாதது. டொர்னடோ அப்படின்னா சூறாவளி, சீ ப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று, இதெல்லாமே சரி. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் பி டெம்பெஸ்ட் அப்படின்னா சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுக்கு பெருங்காற்று அப்படின்னு வரணும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர், ஆர்டிஸ்ட் கலைஞர், கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. யூனிஃபார்ம் சீருடை, யூனிஃபார்ம் சீருடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. இதில் பார்த்தீங்கன்னா இ புக் அப்படின்னா மின்னூல், இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் ஆனால் மின்னிதழ்னு கொடுத்துருக்காங்க. இ மேகசின் அப்படின்னா தான் மின்னிதழ் ஆனால் மின் நூலகம்னு கொடுத்துருக்காங்க. இ லைப்ரரி அப்படின்னா தான் மின் நூலகம். ஸோ இது இங்கே மின்னஞ்சல் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இ புக் மின்னூல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்துள்ளனர். இந்த மிஷின் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா இயந்திரம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறது நிலக்காற்று, லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று. டெம்பெஸ்ட் என்பது பெருங்காற்று, டெம்பெஸ்ட் என்பது பெருங்காற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம், இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்றபடி பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை ஆனால் பாசனம்னு கொடுத்துருக்காங்க. கில்ட் அப்படின்னா வணிகக்குழு ஆனால் இங்கே தூதரகம்னு கொடுத்துருக்காங்க. கான்சுலேட் அப்படின்னா தான் தூதரகம், துணை தூதரகம் கான்சுலேட் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து ஆனால் மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. கான்சனன்ட் அப்படின்னா தான் மெய்யெழுத்து, அப்படியே இதை ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி, இதுதான் சரியாக இருக்குது. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் ஆனால் இங்கே வெறும் உரையாடல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இப்போ நியூ புக்கில் 6th to 12th என்னென்ன இருக்கோ அதே தான் இதுக்கு கீழே இன்னுமேட்டு வர்ற கொஸ்டின் எல்லாமே அதுதான். சரியான விடையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா கில்ட் அப்படின்னா வணிக குழுன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே பாசனம்னு கொடுத்துருக்காங்க. இரிகேஷன்னா தான் பாசனம், இங்கே வந்து காப்புரிமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. பேட்டன்ட் அப்படின்னா தான் காப்புரிமை. டாக்குமெண்ட் ஆவணம், இதுதான் சரியாக இருக்குது. சரியான விடை டாக்குமெண்ட் ஆவணம். ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல். பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் ஃபாரஸ்ட்ரி வனவியல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஜங்கிள், காடு. ஜங்கிள் அப்படின்னா காடு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரோபோ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இயந்திர மனிதன், இயந்திர மனிதன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. ரைம் அப்படின்னா இயைபு தொடை, ரைம் இயைபு தொடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, டெம்பெஸ்ட் பெருங்காற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். காலிங் பெல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அழைப்பு மணி, அழைப்பு மணி.
பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சர்வர் அப்படின்னா செதுக்கின்னு கொடுத்துருக்காங்க. சர்வர் அப்படின்னா வழங்கி. சர்வர் அப்படின்னா வழங்கி அப்படின்னு தான் வரும், செதுக்கி வராது. ஃபோல்டர் அப்படின்னா உரை, ஆனால் இங்கே வந்து வையக விரிவு வலை வழங்கின்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. கர்சர் அப்படின்னா தான் ஏவி அல்லது சுட்டி. கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. இங்கே வந்து கிராப் அப்படின்னா தான் செதுக்கி. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னா கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கம்ப்யூட்டர், கணினி. கம்ப்யூட்டர்னா கணினி. பொருந்தா இணை எது? இதில் கிராப் அப்படின்னா செதுக்கி, கர்சர் அப்படின்னா ஏவி, ஃபோல்டர் அப்படின்னா உரை, சர்வர் அப்படின்னா உளவின்னு கொடுத்துருக்காங்க. சர்வர் அப்படின்னா வழங்கி தான் வரும், ஆனால் உளவி வராது. ஸோ உளவி வந்து எதுக்கு வரும்னா ப்ரௌசருக்கு தான் உளவி அல்லது உலாவி அப்படின்னு வரும், ப்ரௌசருக்கு தான். சர்வர் அப்படிங்கிறதுக்கு வழங்கி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ பொருந்தா இணை இதுதான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள், ஆனால் இங்கே புடைப்பியல்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது எக்ஸ்கவேஷன் அகழ்வாய்வு. இதுதான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லாக இருக்குது. ஸோ இதுதான் சரி, ஆப்ஷன் சி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதில் மித் அப்படின்னா தொன்மம், இதுதான் சரியாக இருக்குது. மற்ற இந்த ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா முருகியல், அழகியல் அல்லது முருகியல் அப்படின்னு வரும். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள்னு வரும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது மித்து, தொன்மம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். கரன்சி நோட் பணத்தாள். எர்த்வாம் தமிழ் படுத்துக நாங்குல் புழு. எர்த்வாம் அப்படின்னா நாங்குல் புழு. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இதில் பார்த்தீங்கன்னா தீசிஸ் ஆய்வறிக்கை, இன்டலெக்சுவல் அறிவாளிகள், சாம்பர் அறை, எம்பலம் அரசு பதிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்பலம்னா சின்னம். இதில் எல்லாமே சரிதான், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிகன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் தீசிஸ்னா ஆய்வறிக்கை, இதுவும் சரிதான். இன்டலெக்சுவல்னால் அறிவாளிகள், சாம்பர் அறை. இதில் எம்பலம் வேணால் சின்னம்னு வரும், இதில் வந்து அரசு பதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தா இணை அப்படின்னு ஒரு வேளை கேட்டிருந்தா இது வேணால் வந்திருக்கலாம். ஆனால் இங்கே ஏன் சி கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த கொஸ்டின் வந்து டவுட்டட் கொஸ்டின், இதை வந்து என்னன்னு பார்த்துக்குங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸ்டோம் அப்படின்னா புயல்னு வரும், ஆனால் கடல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. டேம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெர்னட்டோ அப்படின்னா சூறாவளி, இதுதான் சரியாக இருக்குது. சீ ஃப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று. மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி, டெர்னட்டோ சூறாவளி. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. வெயிட் அப்படின்னா எடை. நிறை, தராசு, பர்மன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னா எடை. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பேங்க் அப்படின்னா வங்கி. பேங்க் வங்கி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. ஆஸ்தெட்டிக்ஸ் அழகியல், ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள், டெர்மினாலஜி கலைச்சொல். டெர்மினாலஜி கலைச்சொல். மித் தொன்மம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. தமிழ் சொல் அறிக. ப்ரௌசர் அப்படின்னா என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் உளவி. ப்ரௌசர் அப்படின்னா உளவி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தெரிக. கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். இரிகேஷன் என்ற தமிழ் சொல் ஏற்ற தமிழ் சொல் கண்டறிக. பாசனம். இரிகேஷன்னா பாசனம். பப்பெட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம். பப்பெட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. சேட்டிலைட் செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை. இதில் செய்முறை, சோதனை, உற்றுநோக்கல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக் காசோலை. செக் அப்படின்னா காசோலை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துக. கேபினட் அமைச்சரவை. கல்ச்சுரல் பண்பாடு. ஹியூமானிசம் மனிதநேயம். பவுண்ட்ரிஸ் எல்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1.
தவறான இணையை தேர்க. தொண்டு, சேரிட்டி, தத்துவம், ஃபிலாசபி, சீர்திருத்தம், ரீஃபார்ம், பகுத்தறிவு, இன்டகிரேட்டின்னு கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டி அப்படின்னா நேர்மை, அப்படின்னா ரேஷ்னல் அப்படின்னு வரும். ஸோ இதில் பொருந்தாதது இதுதான். எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்வெட்டு. எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொறுத்துக. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் தருக. இதுக்கான ஆன்சர் விண்வெளி தொழில்நுட்பம். விண்வெளி தொழில்நுட்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு கிராப் அப்படின்னா செதுக்கி, ஃபோல்டர் அப்படின்னா உரை, கர்சர் அப்படின்னா சுட்டி, ப்ரௌசர்னா உலாவி. உலவி ரெண்டுமே வரும். அதாவது பெயர் சொல்லில் பார்த்தீங்கன்னா உலவி அப்படின்னும், வினை சொல்ல உலாவி அப்படின்னும் வரும். ப்ரௌசர் அப்படின்னா உலாவி ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டம். கான்டினென்ட் அப்படின்னா கண்டம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். கன்வர்சேஷன் உரையாடல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம். நெக்ஸ்ட்டு, மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க. நகர்தல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டானது வலசை. ஆனால் நகர்தல், வலசை ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொருளில் இருக்கிறது தான். வலசை போகிறதுனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து வேறு இடத்துக்கு போகிறது தான். ஸோ இது என்னன்னு பார்த்துக்குங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் வலசை போதல் அப்படிங்கிறது தான் மைக்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆப்ஷன் சி நகர்தல்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, எம்பலம் என்பது சின்னம். எம்பலம் அப்படிங்கிறது சின்னம். டெரிட்டரி அப்படிங்கிறது நிலப்பகுதி. டெரிட்டரி இணையான தமிழ் சொல் அறிக. நிலப்பகுதி. பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. இதுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. பிளாக் போர்டு கரும்பலகை. இதில் தவறான இணை எது? கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்கக்கட்டி. ரிப்பீட் அப்படின்னா மிகுதியாகன்னு கொடுத்துருக்காங்க. ரிப்பீட் அப்படின்னா திரும்ப செய்தல். ஸோ இது வராது, அதுதான் தவறான இணை. ஈக்குவலாக அப்படின்னா சமமாக. யூஸ் அப்படின்னா பயன்படுத்துதல். இதெல்லாமே சரியாக இருக்குது. இதில் பி தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அப்படின்னா மிகுதியாகன்னு கொடுத்துருக்காங்க. ரிப்பீட் அப்படின்னா திரும்ப செய்தல். ஸோ இதுதான் பொருந்தாதது. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். அடல்ட்ரேஷன் கலப்படம். நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயணப்படகுகள் ஃபேரிஸ். கடற்பயணம் வயேஜ். கலப்படம் அடல்ட்ரேஷன். பண்டம் கமாடிட்டி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை பொறுத்துக. ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல். ஏவுகணை மிசைல். பதிவிறக்கம் டவுன்லோடு. கடல் மைல் நாட்டிக்கல் மைல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி. சைபர் ஸ்பேஸ் இணையவெளி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாஃப்ட்வேர் மென்பொருள். ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள். சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. சரியான இணையை தெரிவு செய்க. புதர் அப்படின்னா திக்கர். திக்கஸ்ட் அல்லது திக்கர் அப்படின்னா புதர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, ரீஜன் கொடுத்துருக்காங்க. ரீஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேடுன்னு தான் வரும், பள்ளத்தாக்குன்னு வராது. ட்ரைப் அப்படின்னா பழங்குடியினர். லோகாஸ்ட் அப்படிங்கிறது வெட்டுக்கிளி வரும். இதுக்கு சமவெளின்னு கொடுத்துருக்காங்க. சமவெளிக்கு பிளைன் அப்படின்னு வரும். ஸோ இதில் எல்லாமே தப்பாக இருக்குது. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த புதர். திக்கர். திக்கர் அல்லது திக்கஸ்ட். நெக்ஸ்ட்டு, சரியான இணையை தேர்க. இதில் முகநூல் அப்படின்னா ஆப்னு கொடுத்துருக்காங்க. செயலி அப்படின்னா தான் ஆப். ஸோ இது வராது. முகநூல்னா ஃபேஸ்புக் தான் வரணும். மின்னஞ்சல் அப்படின்னா சர்ச் என்ஜின் கொடுத்துருக்காங்க. மின்னஞ்சல்னா இமெயில் தான் வரும். ஸோ சர்ச் என்ஜின் வராது. சர்ச் என்ஜின்னா தேடுபொறி. செயலி அப்படின்னா தான் ஆப் வரும். டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை. புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். இதுதான் கரெக்டாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 சரி. புலனம் வாட்ஸ்அப்.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை. ஏஜென்சி முகவாண்மை. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். காஸ்மிக் ரேஸ் என்பது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விண்வெளி கதிர்கள் தான் வரும். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா தான் புற ஊதா கதிர்கள் வரும். இங்கே வந்து மாற்றி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது விண்வெளி கதிர்கள். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துக. கில்ட் அப்படிங்கிறது என்னென்னா வணிகக்குழு, பேட்டன்ட் காப்புரிமை, கான்சுலேட் துணை தூதரகம், டெரிட்டரி நிலப்பகுதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரீகம். சிவிலைசேஷன் நாகரீகம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சப்மெரைன் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல். சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல். கன்வர்சேஷன் என்பது உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா தான் கலந்துரையாடல். கன்வர்சேஷன் உரையாடல். நெக்ஸ்ட்டு ஃபிலாசபர் என்பவர் மெய்யியலாளர். ஃபிலாசபர் மெய்யியலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கணினி. கம்ப்யூட்டர் கணினி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. வாலண்டியர் தன்னார்வலர். சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரனர் தொழில் முனைவோர். ஃபாரினர் வெளிநாட்டவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்ந்தெடு. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. கான்சனன்ட் மெய்யெழுத்து. நெக்ஸ்ட்டு பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் டேனிங். சாயம் ஏற்றுதல் டையிங். தறி லூம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் ஒவ்வாமை. அலர்ஜி ஒவ்வாமை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். வாலண்டியர் தன்னார்வலர். பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி. புதர் திக்கெட். சமவெளி பிளைன். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. லியூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை. லியூட் மியூசிக் அப்படின்னா லூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அதே கொஸ்டின் தான், திருப்ப ரிட்டன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. லியூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை. சாம்பர் அப்படின்னா அறை. ரூட் அப்படின்னா மனப்பாடம். ரூட் மெமரின்னு சொல்லுவாங்கள்ல அது மனப்பாடம். அதாவது டயாட்டிக் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நீதி நூல் திரட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பிரிண்டர் அப்படின்னா பிரிண்டர் அப்படிங்கிறது படி எடுப்பின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேறு வரும் போல். ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது வன்பொருள் ஆனால் மென்பொருள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹார்ட் டிஸ்க். ஸ்க்ரீன். கீபோர்டு விசைப்பலகை. இதில் கரெக்டாக இருக்கிறது கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை. இதுக்கெலாம் என்னன்னு பார்த்துக்குங்க, நான் நெட்டில் எதுவும் பார்க்காம விட்டுட்டேன். ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன வரும்? ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரீன் கொடுத்துட்டாங்க. திரை. ஸ்க்ரீன் அப்படின்னா திரை. ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது தகடு, வன்தகடு அப்படின்னு வருமோ, குறுந்தகடு. இது வந்து வன்தகடு அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பிரிண்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன, இது பார்த்துக்குங்க, சரியாக தெரியல, தெரியாமல் சொல்லக்கூடாது. ஸோ இதில் கீபோர்டு அப்படிங்கிறது விசைப்பலகைங்கிறது தான் சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஹியூமானிட்டி அப்படின்னா மனிதநேயம். மெர்சி அப்படின்னா கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி அப்படின்னா சரக்குந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தமிழ் சொல் கண்டறிக.
ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். ஆன்சர் இணையான தமிழ் சொல் தருக விடை. ஆன்சர் அப்படின்னா விடை. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை. ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ட்ரஸ்ட் அறக்கட்டளை. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. யுகிஸ்ட்ரைன் அப்படின்னா குதிரை ஏற்றம். யுகிஸ்ட்ரைன் அப்படின்னா குதிரை ஏற்றம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. காலிங் பெல் அழைப்பு மணி. காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல்லை கண்டறி. டிடக்டிக் கம்ப்ளேசன் காம்ப்ளிலேசன். சாரி, இது நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் நீதிநூல் திரட்டு. இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் நுண்ணுயிர் முறி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். அப்ஜெக்டிவ் குறிக்கோள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்தல். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். கமாடிட்டி அப்படின்னா பண்டம். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்திப்பட்டை. கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்திப்பட்டை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை. எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை. எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனைன்னு கூட வரும். இது என்னன்னு பார்த்துக்குங்க இந்த கொஸ்டினும். எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது முருகியல். ஸோ இது சரியாக இருக்குது. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். இங்கே வெறும் உரையாடல்னு கொடுத்துருக்காங்க. டேம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று ஆனால் சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா புறஊதா கதிர்கள்னு கொடுத்துருக்காங்க. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா ஐயோ மேலே தானே பார்த்தோம். விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. மோனோலிங்குவல் ஒரு மொழி. லம்சம் தமிழாக்கம் தருக. இதுக்கான ஆன்சர் திரட்சி தொகை. லம்சம் அப்படின்னா திரட்சி தொகை. லம்சம் திரட்சி தொகை. சரியான இணையை தேர்ந்தெடு. லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதியல். லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதியல். இதில் பார்த்தீங்கன்னா எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு. பிக்டோகிராஃப் அப்படின்னா தான் சித்திரை எழுத்து. ஆர்டிகல்ச்சுலேட்ரி ஃபொனெட்டிக்ஸ் அப்படின்னா ஒளியன் வராது, அகராதியல் அப்படின்னு வரும். ஏதோ அகராதியல்னு வரும். ஸோ இது இதில் கரெக்டாக இருக்கிறது லெக்சிகோகிராஃபி அகராதியல். இதுதான் சரியாக இருக்குது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ரைட் அப்படின்னா சடங்கு. எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் மின்படிக்கட்டு. கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்க. இதுக்கான ஆன்சர் இரிகேஷன். இரிகேஷன். மேகசின் சரியான தமிழ் சொல் பருவ இதழ். மேகசின் பருவ இதழ். சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க. எஸ்கவேஷன் அப்படின்னா அகழ்வாய்வு. இது சரிதான். எபிகிராஃபினா ஓலைச்சுவடின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கல்வெட்டு வரும். ஸோ இது வராது. ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது நடுகள். இதுவும் சரி. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா செதுக்குதல்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது 1, 3. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. தீசிஸ் அப்படின்னா ஆய்வறிக்கை, ஆய்வேடு அப்படின்னு வரணும். ஆனால் குறியீட்டியல்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. இன்டலெக்சுவல் அறிவாளர். இதுதான் சரியாக இருக்குது. மித் அப்படின்னா தொன்மம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. நெக்ஸ்ட்டு தமிழ் சொல் கண்டறிக. லேண்ட் பிரீஸ் அப்படிங்கிறது நிலக்காற்று.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எம்பலம் அப்படின்னா சின்னம்னு வரும், ஆனால் அறிவாளர்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. தீசிஸ் ஆய்வேடு இதுதான் சரியாக இருக்குது. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம்னு வரும். கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது தீசிஸ் ஆய்வேடு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை குறிப்பிடுக. அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டம், அரசியல் அமைப்பு. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பல்கலைக்கழகம், ஆனால் கல்லூரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட். இணையான தமிழ் சொல் தருக. எடை குறைந்த தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதில் நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது மீநுண் தொழில்நுட்பம், இதுதான் சரியாக இருக்குது. கில்ட் அப்படிங்கிறது வணிகக்குழு. பேட்டன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை. மித் அப்படின்னா தொன்மம். இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது நேனோ டெக்னாலஜி, மீநுண் தொழில்நுட்பம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஒர்க் ஷீட் அப்படின்னா முகப்புத்தாள்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னா விரிவுத்தாள், இதுதான் சரி. வால்பேப்பர் ஒப்பனைத்தாள். லெட்ஜர் பதிவேடு. லெட்ஜர்னா என்னது, பதிவேடா? இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்குங்க. நான் ஒரு இதுக்கு மேலே என்னன்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணாமே எல்லாம் அந்த 6th to 12th புக்கில் இருக்கிறதா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பார்க்காம விட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 285 கொஸ்டின் கிட்ட இருக்குது. இது என்னன்னு பார்த்துக்குங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிறது விரிவுத்தாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. எபிகிராஃப் அப்படிங்கிறது சித்திர எழுத்து. சித்திர எழுத்து வராது, கல்வெட்டு. லெக்ஸோகிராஃபி அப்படிங்கிறது அகராதியல் வரும். பிக்டோகிராஃபி அப்படிங்கிறது சித்திர எழுத்து வரும். ஃபோனிம் அப்படிங்கிறது ஒலியன், இதுதான் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கமாடிட்டி அப்படின்னா பண்டம். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். அடல்ட்ரேஷன் கலப்படம். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லை அறிக. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். மிசைல் ஏவுகணை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. பேட்டன்ட் காப்புரிமை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம். பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம். பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லினை கண்டறிக. கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் பட்டய கணக்கர். வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உயிரொலி. டையிங் இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. சாயம் ஏற்றுதல். டையிங் சாயம் ஏற்றுதல். தமிழ் சொல்லை கண்டறிக. மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. கையெழுத்து பிரதி. இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. இதுக்கான ஆன்சர் அறிவாளர். இன்டலெக்சுவல் அறிவாளர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அரிதாகிவிட்டது. ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ் சொல் திறன்பேசி. ஸ்மார்ட் போன்னா திறன்பேசி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. இ காமர்ஸ் அப்படின்னா மின் வணிகம், மின்னணு வணிகம் அப்படின்னு வரணும். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, இதுதான் கரெக்டாக இருக்குது. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். ஸோ இதெல்லாம் மற்றது மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் டெம்பெஸ்ட் பெருங்காற்று. ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இமெயில் மின்னஞ்சல். சரியான இணையை தேர்க. ஆரன்மெண்ட் அப்படின்னா அணிகலன். அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, இதுதான் சரியாக இருக்குது. பஞ்சுவேஷன் நிறுத்தற்குறி. இது மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர் இலக்கியம், ஆர்ட் கேலரி கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 3, 4. மிசைல் எனும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை அறிக. இதுக்கான ஆன்சர் ஏவுகணை, மிசைல் ஏவுகணை. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம், செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, டெபிட் கார்டு பற்று அட்டை. டெலிகேட் தனித்தமிழ் தருக. பேராளர், டெலிகேட் அப்படின்னா பேராளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஃபைல் அப்படின்னா கோப்புகள், ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிநகல் அப்படின்னு வரும். பென்சில் எழுதுகோல், பேப்பர் தாள். இதுவும் என்னன்னு பார்த்துக்குங்க, ஏன்னா இந்த பென்சில் பேப்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபைல்னா கோப்புகள். இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ட்ரஸ்ட் அப்படின்னா கருணைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று, மெர்சினா தான் கருணை. இந்த மூணையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஹியூமானிட்டி மனிதநேயம் தான் சரி. பட் இணையான தமிழ் சொல் தருக. பட் அப்படின்னா ஆனால், ஆனால் ஆதலால் ரெண்டும் வேறு வேறு. இதில் பட் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆனால். இணையான தமிழ் சொல் அறிக. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜேர்னலிசம் இதழியல், ஜேர்னலிசம் இதழியல். எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல், எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். லெவல் கிராசிங் அப்படின்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம், இரும்பு பாதையை கடக்கும் இடம், இருப்பு பாதையை கடக்கும் இடம், லெவல் கிராசிங். தமிழ் சொல்லை கண்டறிக. ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி, ரெவல்யூஷன் புரட்சி. மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும். இத்தொடரில் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உலாவி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கரேஜ் அப்படின்னா துணிவு, கரேஜ் துணிவு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லின் சரியான தொடரை கண்டறிக. பேடி அப்படின்னா நெற்பயிர். இதில் கல்டிவேஷன் அப்படின்னா கல்டிவேஷன்னா வேளாண்மை, கல்டிவேஷன். ஆமாம், கல்டிவேஷன்னா வேளாண்மை. ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. அக்ரோனமி அப்படின்னா உளவியல் அப்படின்னு வரும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த பேடி, நெற்பயிர். நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். ஃபோல்க் லிட்ரேச்சர், எபிக் இலக்கியம், இது கரெக்டாக தான் இருக்குது. ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம்னு வரணும். இது வட்டார இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம்னு வரணும், ஆனால் நவீன இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க. மாடர்ன் லிட்ரேச்சர்னா தான் நவீன இலக்கியம். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம், இது சரி. அப்புறம் இந்த எபிக் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம், இதுவும் சரி தான், ஆனால் இது ரெண்டுமே சரி. இதுவும் என்னன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சப்சிடி நேரான தமிழ் சொல் தருக. இதுக்கான ஆன்சர் நல்கை, சப்சிடி நல்கை. பொறுத்துக. கரன்சி நோட் பணத்தாள், செக் காசோலை, இ-காமர்ஸ் மின்னணு வணிகம், டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. டென்ஷன் மன அழுத்தம், மற்றதெல்லாம் மன வருத்தம், மனமாற்றம், மன மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி டென்ஷன் மன அழுத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணை எது? இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை, இதுதான் சரி. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டைன்னு வரணும். செக் அப்படின்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது டெபிட் கார்டு பற்று அட்டை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு, ரேஷ்னல் பகுத்தறிவு. கான்சனன்ட் மெய்யொலி. கையில் மிச்சமுள்ள தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. இத்தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் எடை, வெயிட் எடை.
கம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு, கம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு. ரெடிமேடு ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை, ரெடிமேடு ட்ரெஸ் ஆயத்த ஆடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். செக் அப்படின்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணுமயம், டெபிட் கார்டு பற்றட்டை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 4, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எஸ்கலேட்டர் மின்படிக்கட்டு. இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், இ காமர்ஸ் மின்னணு வணிகம். மல்டிபிள் அப்படின்னா பன்மடங்கான, மல்டிபிள் பன்மடங்கான. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு, சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். இமெயில் மின்னஞ்சல், இமெயில்னா மின்னஞ்சல். செக் காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னா பதிலாக, இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னா பதிலாக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. கரன்சி நோட் பணத்தால். பேங்க் அப்படின்னா காசோலைன்னு கொடுத்துருக்காங்க, பேங்க்னா வங்கி, செக்குனா தான் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரவோலை பற்றாட்டைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது கரன்சி நோட் பணத்தால். நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். செலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம். இதுக்கான ஆன்சர் வந்து ஒவ்வொரு நிலமும் சரிதான், ஆனால் புக்கில் கலர் நிலம் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கைட்லைன்ஸ் அப்படின்னா பின்பற்றத்தக்க வழிமுறைகள், கைட்லைன்ஸ் பின்பற்றத்தக்க வழிமுறைகள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு வணிகம்னு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அப்படின்னா அதாவது மின்மயம். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை, இதுதான் சரி. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா பற்றட்டைங்கிறாங்க, இது வந்து இணையதள வணிகம். இது அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. ஜங்கிள் அப்படின்னா காடு, ஜங்கிள் காடு. டிவி அப்படின்னா தொலைக்காட்சி, டிவி தொலைக்காட்சி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். நாட்டிக்கல் மைல் கடல் மைல், நாட்டிக்கல் மைல் கடல் மைல். ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப் அப்படின்னா செதுக்கி. டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல். டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. உருமாற்றுதல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா திரைப்படம். கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் கடன் அட்டை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. டிஜிட்டல் மின்னணு மயம், டிஜிட்டல் மின்னணு மயம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. இதில் இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு மயம்னு கொடுத்துருக்காங்க. இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் அப்படின்னு வரணும், மின் வணிகம் அல்லது மின்னணு வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது இணையதளம். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை, டெபிட் கார்டுங்கிறது பற்றட்டை. எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம்னு வரணும், ஆனால் மின்னணு மயம்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருத்தமற்றது தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்க்குறப்ப பொருத்தமானதா பொருத்தமற்றதா அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஈக்குவாலிட்டி சமத்துவம். சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர், சென்டென்ஸ் சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக. இதழியல் மேகசைன் கொடுத்துருக்காங்க. இதழியல் அப்படின்னா மேகசின் வராது, இதழியல் அப்படின்னா மேகசின்னா வந்து பருவ இதழ். இதழியல் அப்படின்னா இப்போதைக்கு டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்குது. மேகசின் அப்படின்னா பருவ இதழ் தான் வரும், இதழியல் வராது. மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ், ஒலியியல் ஃபோனாலஜி, எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி இது எல்லாமே சரி. இதில் வந்து இந்த இதழியல் மேகசின் அப்படிங்கிறது தான் தப்பு. இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இதழியல் அப்படின்னா இப்போ டக்குன்னு வர மாட்டேங்குது. மேகசின்னா பருவ இதழ் தான் வரும். ஸோ இது பார்த்துக்குங்க, இதில் பொருந்தாதது இந்த ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுக. டிஜிட்டல் ரிவால்வியூஷன், டிஜிட்டல் ரிவால்யூஷன் அப்படின்னா மின்னணு புரட்சி, டிஜிட்டல் ரிவால்யூஷன் மின்னணு புரட்சி. வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் புலனம், வாட்ஸ்அப்னா புலனம். செக் அப்படின்னா காசோலை, செக் காசோலை.
இன்ஃபர்மேண்ட் அப்படின்னா தகவலாளர் இன்ஃபர்மேண்ட் தகவலாளர். டிமாண்ட் டிராஃப்ட் அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணை கேட்டிருக்காங்க. இதில் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா பணத்தாள்னு கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இதுதான் சரியாக இருக்குது. காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். கரன்சி நோட்னா தான் பணத்தாள். ஸோ எல்லாம் மாற்றி கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் பி மட்டும் கரெக்டாக இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. வெதர் அப்படின்னா வானிலை. கிளைமேட் அப்படின்னா தான் தட்பவெப்பநிலை. இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். வெதர் வானிலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க் அப்படின்னா வங்கி. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். செக் அப்படின்னா காசோலை. கரன்சி நோட்னா பணத்தாள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இதில் பேச்சாற்றல் எஸ்குலேஷன் இதுதான் கரெக்டாக இருக்குது. யுனைட்டி அப்படின்னா ஒற்றுமை. கரேஜ் அப்படின்னா துணிவு. கரேஜ்னா தான் துணிவு. முழக்கம் அப்படின்னா வேற வரும். பேலட் அப்படிங்கிறது என்னன்னா இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது கவிதை மாதிரி ஏதோ வரும். பேலட் அப்படிங்கிறது கவிதை மாதிரி ஏதோ வரும், ஆனால் முழக்கம் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது பேச்சாற்றல் எஸ்குலேஷன். இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. 6th to 12th இருக்கிறதுல தான் இருக்கானா. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சரியான இணையை தேர்வு செய்க. இதில் டு லுக்கப் அப்படின்னா எட்டி பார்த்து. இதில் லியூட் மியூசிக் அப்படின்னா யாழிசைன்னு வரும். சாம்பர் அப்படின்னா அரைன்னு வரும். ரூட் அப்படின்னா மனப்பாடம்னு வரும். இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது டு லுக்கப் அப்படிங்கிறது எட்டி பார்த்து. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புஸ்தகம் அல்லது புக்ஸ். இதுக்கான தமிழ் சொல் நூல்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெடுத்தெழுது. இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவாளர். இது சரியாக இருக்குது. சிம்பிளிசம் அப்படின்னா குறியீட்டியல். எம்பலம்னா சின்னம். தீசிஸ் ஆய்வேடு. இதெல்லாம் மற்றது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காமர்ஸ் இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம். காமர்ஸ் மின்னணு வணிகம். டெபிட் கார்டு பற்று அட்டை. டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல் பற்று அட்டை. பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஜேர்னலிசம் இதழியல். இதழியல் பாருங்கள். ஜேர்னலிசம்னா இதழியல். மேகசின் அப்படின்னா பருவ இதழ். மேலே இதழியல் பார்த்தோம்ல அதுக்கு ஜேர்னலிசம். பொருத்தமானதை தேர்ந்தெடு. மீடியா ஊடகம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. சரியான இணையை தேர்க. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ஆனால் சாரணியர்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். இதுதான் சரியாக இருக்குது. சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸ் அண்டு கைடிஸ் அப்படின்னா தான் சாரணியர். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. சீ ப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று. இதுவும் வராது. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறதா நிலக்காற்று. இதுதான் சரியான இணையாக இருக்குது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இதில் பார்த்தீங்கன்னா வனவியல் ஃபாரஸ்ட்ரி. இதில் வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு வரும். வனவிலங்குகளுக்கு தான் வைல்டு அனிமல்ஸ். காடு அப்படின்னா ஜங்கிள். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது வனவியல் ஃபாரஸ்ட்ரி. தவறான இணையை தேர்க. செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்விலக்கியல் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர் தான் வரும். காப்பிய இலக்கியம் அப்படின்னா தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க. செவ்விலக்கியம் செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர்னு வரும். மற்றதெல்லாம் சரியாக இருக்குது. நான் ஒரு இடத்துல மேலே
எபிக் லிட்ரேச்சர்னு கொடுத்துட்டு செவ்வியல் இலக்கியம் சரிதான்னு சொல்லிட்டேன். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா தான் செவ்விலக்கியம். மேலே நான் மாற்றி கொடுத்துருப்பேன். நான் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இந்த ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஒரு பதட்டத்தில் ஒரு இதில் கூட நான் எதுவும் 1-2 மிஸ்டேக்லாம் சொல்லுவேன், மிஸ்டேக்காக பண்ணிடுவேன். நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக படிச்சுக்குங்க. நான் எதுவும் மிஸ்டேக்காக மேலே சொல்லியிருந்தேன், அதுக்காக சாரி. நம்ம வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஒரு இதில் வந்து ஒரு ஃப்ளோவில் அப்படியே 1-2 நான் மிஸ்டேக் பண்ணிடுவேன். இதில் நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர் தான் வரும். ஆனால் ஃபோல்க் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. ஃபோல்க் லிட்ரேச்சர்னால் நாட்டுப்புற இலக்கியம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. வாலண்டியர் தன்னார்வலர். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதின்னு வரணும், ஆனால் இங்கே சமூக போராளின்னு கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது வாலண்டியர் தன்னார்வலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருள்கள். கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருள்கள். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் செயலி. ஆப் அப்படின்னா செயலி. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை. டச் ஸ்க்ரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தொடுதிரை. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். லிட்ரேச்சர் இலக்கியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்யூனிசம் அப்படின்னா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொது உடைமை. கம்யூனிசம் பொது உடைமை. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்கள் இந்த யூனிட் 6ல் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம வந்து யூனிட் 6க்கான இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடி யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் வீடியோ போட்டுட்டோம். ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி, அதாவது பொது தமிழ் யூனிட் 1 யூனிட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எது எது இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம போட்டுட்டோம். யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் போட்டுட்டோம். அதே மாதிரியே ஜிகோக்கும் பார்த்திங்கன்னா யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும், அதாவது எல்லாத்துக்குமே அதாவது யூனிட் 6 ஆமாம். ஏன்னா 7 பார்த்திங்கன்னா இது மேக்ஸ் வந்துடும். நம்ம மேக்ஸுக்கு தான் போடல, மற்றபடி தமிழுக்கும் ஜிகேவுக்கும் ஃபுல்லாகவே போட்டுட்டோம். மேக்ஸுக்கு முடிஞ்சால் நான் எடுத்து கட் பண்ணி இனிமேட்டு தான் கட் பண்ணணும், எடுக்கணும். அப்புறம் அது வந்து நான் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னால் முடிஞ்சால் நான் மேக்ஸுக்கு போடுறேன். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் நல்லா படிங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் வீடியோ போட்டாலும் போடாட்டியும் நீங்கள் நல்லா படிங்க. எக்ஸாம்லாம் நல்லா எழுதுங்க. எக்ஸாம் எழுதிட்டு நல்லா பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, நான் போட்ட இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதுங்க. நன்றி, வணக்கம்.